أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يقنت منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين وأعتدنا لها رزقا كريما. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது குடும்ப பெண்கள் எப்படி தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களின் வணக்க வழிபாடுகளை அவர்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி ரப்பு சுப்ஹானஹு தஆலா இத்திருவசனத்திலே குறிப்பிடுகிறார். ஃபமன் யக்னுது மின்குன்ன லில்லாஹி வ ரசூலிஹி, உங்களில் யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ, فمن يقنت منكن لله ورسوله وتعمل صالحا, சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறார்களோ, நுகுத்திஹா அஜ்ரஹா மர்ரத்தைன், அத்தகைய பெண்மணிகளுக்கு 2 வகையான நற்கூலிகளை நாம் வழங்குவோம். நுகுத்திஹா அஜ்ரஹா மர்ரத்தைன் வ அஅத்ததனா லஹா ரிஸ்கன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான ரிஸ்கை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடந்து சாலிஹான நல்ல அமல்களை செய்தால் அவர்களுக்கு 2 மடங்கு நற்கூலியையும் சங்கையான உணவையும் அல்லாஹ் தஆலா வழங்குவதாக சொல்லுகிறான். மாற்று மத சகோதரர்களுடைய குடும்பங்களில் பெண்களும் வேலைக்கு போகிறார்கள், ஆணும் பெண்ணும் உழைக்கிறார்கள், வயலுக்கு போகிறார்கள், வியாபாரத்துக்கு போகிறார்கள். ஆனால் ரப்பு சுப்ஹானஹு தஆலா இஸ்லாமிய பெண்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு மூமினான பெண் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக வழிபட்டு நடக்கிற பொழுது, அத்தோடு சாலிஹான நல்ல அமல்களை செய்கிற பொழுது ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு சங்கையான ரிஸ்க் தருவதாக சொல்லுகிறார். நம்மை பகலெல்லாம் உழைக்க வைத்து அவர்களை சமைக்க வைத்து ஜம்முண்டு சாப்பிட்டு கும்முண்டு வீட்டுக்குள்ள இருக்கான். நம்ம பெண்கள் மாதிரி நல்ல ருசியான உணவு சாப்பிடக்கூடிய மற்ற பெண்கள் இல்லை. நம்ம பெண்கள் மாதிரி உயர் ரக உடை உடுத்தக்கூடியவர்கள் வேற பெண்கள் கிடையாது. நம்ம பெண்கள் மாதிரி வீட்டுக்குள்ள ஏசி போட்டு சுகவாசியா இருக்கக்கூடிய வேற பெண்கள் கிடையாது. தொழுகையில போலாறு, அழுகையில போலாறு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறதில்ல மாற்றம். இப்படி இருக்கிற நிலையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த நியாமத்தை தருகிறார். யார் இந்த நியாமத்தை மதித்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ, அமலே சாலிஹ் செய்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா இந்த கொடுத்த ரிஸ்கை விஸ்தீரணப்படுத்தி அதை நிரந்தரமாக்கி தருகின்றான். அப்படி யார் அதை மதிக்கவில்லையோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடவில்லையோ, அமலே சாலிஹ் செய்யறது இல்லையோ. சில பேர் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் விழுந்து தொழுவார்கள். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தொழுகை அளவைகள்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறார்கள். இப்படி அமல்ல குறைந்து போகிற பொழுது ரப்பு சுப்ஹானஹு தஆலா கொஞ்ச காலத்திற்கு விட்டு வைக்கிறான், போகட்டும் என்று சொல்லி. அது தொடர்மையானால் அந்த குடும்ப ஆணை அல்லாஹ் தஆலா தன் வசத்திலே எடுத்துக் கொள்கிறான். இந்த ஆமலைக்கு ரூஹ் அல்லாஹ் தஆலா கைப்பற்றி விடுகிறான். இந்த பொம்பளையால என்ன செய்கிறது என்று தெரியாமல் அடுத்து நம் குடும்பத்தை எப்படி நகர்த்துவது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, நம்முடைய குடும்ப செலவினங்களை நாம் எப்படி மேற்கொள்வது என்று தெரியாமல், திசை தெரியாமல் வழிமாறி போகக்கூடிய 100கணக்கான பெண்களை உங்களால் பார்க்க முடியும். இவர்கள் வழிகேட்டுக்கு போனதற்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரண்பட்ட காரியங்களில் தங்களை அடமான வைத்ததற்கும் தங்களின் வாழ்க்கையெல்லாம் பாவத்தில் கொண்டு போய் தள்ளியதற்கும் காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடாமல் நடந்தது, அமல சாலிஹ் இல்லாமல் இருந்தது. அவர்களின் ஆரம்ப காலம் சொர்க்க வாழ்க்கையாக இருந்தது, அவர்களின் கடைசி வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறி போயிருப்பதை
நீங்கள் நிதர்சனியமாக பார்க்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் தெளிவா சொல்லுகிறான், நாம் அவர்களுக்காக வேண்டி சங்கையான ரிஸ்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். துனியாவிலையும் அல்லாஹ் தருவான், ஆகிரத்திலையும் அல்லாஹ் தருவான். பல தாய்மார்களை நீங்கள் பார்ப்பீர்கள், வயது முதிர்ந்த காலத்திலும் சொல்லாமலே இருப்பாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மூத்த மகன் வருவாங்க, அம்மா கொஞ்சம் இன்னைக்கு பிரியாணி ஆக்குனம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. இளைய மகன் வருவாங்க, அம்மா குஸ்கா ஆக்குனம்மா, சாப்பிடுங்கம்மா. அதுக்கடுத்த வருவா, அம்மா இன்னைக்கு பூரி சுட்டம்மா, சாப்பிடுங்கம்மா. அது செஞ்சம்மா, சாப்பிடுங்கம்மா. அம்மா எனக்கு துவா செய்யுங்கம்மா, என் பிள்ளைய தலையில கை வச்சு துவா செஞ்சு விடுங்கம்மா என்று சொல்லி வந்து நிற்பார்கள். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மய பிள்ளைகள், மக்கள், பொம்பளை பிள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாம் அவர்களிடத்திலே அண்டி வந்து நிற்பாங்க. எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு வந்துருங்களேன், எங்க வீட்டுல ஒரு காபி குடிச்சிட்டு போங்களேன், எங்க வீட்டுல ஒரு டீ குடிச்சிட்டு போங்களேன், எங்களுக்கு ஒரு துவா செஞ்சுட்டு போங்களேன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுதல் அமலே சாலிஹ் இருந்தால் குடுகுடு கிளவியானாலும் கூட அவர்களோடு கூடி இருந்த அந்த குடும்பம் எல்லாம் அவர்களை வாழ்த்தும். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் 100 ஆயுசு கொடுக்கணும், எங்களுக்கு துவா செய்யறதுக்கு நீங்க இருக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வார்கள். வழி தவறியவர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாதவர்கள், அமல் இல்லாதவர்கள், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், என தூக்கு போட்டு தொங்குனா என்ன என்று இரவு பகலாக சிந்திக்கக்கூடிய நிலையில் அவர்களின் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்த்ததுனால கரியுமா, அந்த கிழவியாரை எந்திரிக்க முடியல, கிச்சனுக்கு போக முடியல, சாப்பாடு ஆக்க முடியல. ஆனால் சாப்பாடு தேடி வருகிறது, சாப்பாடு தேடி வருகிறது, காசு தேடி வருகிறது. நானே இந்த காசு வச்சுங்க, செலவுக்கு வச்சுருந்தா என்னடா செலவு பண்ண போற, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நானே பேரை கொடுத்தா வாங்கிக்கிறது இந்த அப்படின்னு. அவன் 500 ரூபாயை கொடுத்துட்டு போறேன், அவன் 1000 ரூபாயை கொடுத்துட்டு போறேன், அவன் 2000 ரூபாயை கொடுத்துட்டு போறது. கிழவி எல்லா பணத்தையும் வாங்கி வச்சு பல கையில கொடுத்து. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் சுகமாகவே மரணக்கான வரையிலையும் வாழ்ந்து போனவர்கள் உண்டு, வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. வழி தவறியவர்கள், அமலில்லாதவர்கள், அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள், சதா நேரம் துன்பத்திலேயே உழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ் 22வது ஜுஸ்வின் துவக்கத்தில் அற்புதமாக பேசுகிறார். பின்னாடி எப்படி நீங்க உங்களை அமைச்சு கொள்ளணும், நீங்க எப்படி நடக்கணும், நீங்க எப்படி பார்க்கணும், நீங்க எப்படி பேசணும் என்று நம்ம குடும்ப பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் மற்ற பெண்களை போன்ற அல்ல. யா நிசா அன்-நபிய்யு லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இனித்தகைதுன்ன ஃபலா தഖ்லான பில் கௌல். நீங்க அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளணும், பேசும்போது குழஞ்சு பேசக்கூடாது, அந்நிய ஆம்பளைகளுடன் உங்களுடைய சகவாசம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப ஆண்களும் தங்களுடைய குடும்ப பொம்பளைங்களுடைய போனை வாங்கி எத்தனை அந்நிய ஆம்பளை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இந்த கண்காணிப்புங்கிறது இன்றைக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. இதுல கவனமே இல்லாம இருக்க 1000 ஆட்டோக்கார நம்பர் இருக்கு, 1000 கேஸ்கார நம்பர் இருக்கு, 1000 தோலா துருத்தி நம்பர் பூசை நம்பர் மட்டும் இல்லாம இருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை கேட்ட மனப்பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் பல தகவலான பில் கவுல், புருஷன்ட்ட தான் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்களே தவிர, கடுகடுன்னு பேசுறாங்களே தவிர, மற்றவங்கள்ட்ட எல்லாம் பண்பா பாசமா அன்பா பேசக்கூடிய சூழலை நாம் நிதர்சனியமாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. அல்ல, நீங்க இப்படிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவார். நீங்க ஒரு மூமினான பெண்ணா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணா, அல்லாஹ் ரசூலை நீங்கள் கல்வில சுமக்கக்கூடியவர்களா, நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லுகிறார். அதில் முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுதல். இரண்டாவது விஷயம் அமலே சாலிஹ். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அமலே சாலிஹ் இருக்குதா என்றால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ரமலான் வந்தா ஏதாவது புரிஞ்சு நின்றாட்டா, இல்ல
இல்லைன்னா அதோடு சரி அது அல்லாஹ்வுக்கு ஸ்டார்ட் ஆகி பேசாம போயிட்டே இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தொழுன்னு சொல்றதுக்கு அந்த ஆம்பளையால முடியவில்லை. இவர்கிட்ட போய் வாங்கி கொடுத்து எவன் வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு. தொழுதா தொழுவாத தொழுகையில போய் தொலைற அவள சொற்கும் அவளா தேடிக்கிட்டு போறான்னு சொல்லி வாங்கி பேசுறதுக்கு அஞ்சக்கூடிய காலம் இருக்கிறது. பெருமானார் சொன்ன கியாமத்துடைய அடையாளம் இது. அவர் ஆண் மகன் நன்மையை ஏவுகின்ற விஷயத்தில் மிக மிக அஞ்சி கொண்டிருப்பார். சகல காரியத்திலையும் அவர் என்ன சொன்னாலும் சரி சரி பார்த்து பண்ணி சொன்னா சரி, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்படிதான் வண்டி போய்க்கு லட்சத்தி இருந்தா டெம்டி இருந்தா இப்படி போயிட்டா தண்ணி ஊத்துவாரோ, இல்லைன்னா அந்த ஊத்துல வச்சு ஊத்த மாட்டாரோ, சிக்கலா போயிரு கடையிலேயே சோத்துக்கிட்டு போக வேண்டிய நிலை வந்துருங்கிற நிலைக்கு இன்றைக்கு எல்லாருடைய மனோநிலையை மாற்றப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரவேலர்கள் பாவிகளின் இதயத்தை போன்று நல்லவர்களின் இதயத்தையும் அல்லாஹ் மாற்றினான். பாவிகளுடைய அந்த சகவாசத்தினால் அவர்களுடைய உறவாடுதலின் காரணமாக அவங்களோடு சேர்ந்திருந்த காரணத்தினால் முத்தகீன்களுடைய இதயமும் பாவிகளுடைய இதயத்தை மாதிரி அல்லாஹ் ஆக்கினான். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப பெண்களுடைய விஷயத்தில் ட்ரெஸ்ஸை கவனிக்கணும், அவங்களுடைய உணவை கவனிக்கணும், அவங்களுடைய பார்வையை கவனிக்கணும், அவங்களுடைய தொழுகையை கவனிக்கணும், அவங்க திலாவத்து குர்ஆன் ஓதுறதை கவனிக்கணும், அவங்க ஹலால் ஹராம்ல எப்படி இருக்கிறாங்க என்பதை கவனிக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமா வீடு அடங்கி வீட்டுக்குள்ள இருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். நீங்க தெற்க போனா அவங்க வடக்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் அவர்களின் பிற்கால வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைக்குரியதாக மாறும் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஹயாத்தாக இருக்கிற பொழுது ஒரு வரமுறைக்குள், மார்க்கத்தின் எல்லைக்குள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்குள் அவர்களை நாம் உருவாக்கினால் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற நம்முடைய சந்ததிகள் சாலிஹீன்களாக வந்துடுவார்கள். இல்லை, அவர்களை நாம் எந்த வகையான கட்டுப்பாடு இல்லாமல் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகளை கெடுப்பதற்கு இவர்கள் ஒரு ஆள் போகும் துணியாளர் ஏதாவது தேவையில்லை. எனவே தாய் எவ்வளியோ அவ்வளிய பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள். பிள்ளைகள் நல்லவர்களாக வருவதற்கு தாய் நல்லவளாக இருக்க வேண்டும். இந்த நல்லவளாக இருப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். எனவே நமது குடும்ப பெண்களை சொர்க்கத்திற்கு அழைத்து போகக்கூடிய பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் நமக்கு உண்டு. அந்த விஷயத்தில் நாம் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமது குடும்ப பெண்களை சாலிஹீன்களாக ஆக்கி தந்தருள்வானாக. நமது பிள்ளைகள் தலை நிமிர்ந்து தாய் என்று சொல்லக்கூடிய தகுதியும் மார்க்கப்பற்றும் உள்ள பெண்களாக அல்லாஹ் மாற்றி தந்தருள்வானாக. நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துட்டு போகக்கூடிய தரம் வாய்ந்த தாய்மார்களாக மாற்றி தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.